ஆய் மக்களே, நான் உங்கள் வாழ்வாளன் மீனவன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பில்லுமட்டு பாதைக்கு வந்திருக்கோம். சாமி வந்து எல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு 100 சாமி இருக்கு. நாங்க எல்லாம் ஒரே குறிப்பு நாங்க வந்திருக்கோம். நம்ம வந்து போகும்போது பயணம் தொடர போகுது. அப்ப வந்து நம்ம உங்கள்ட்ட எல்லாரும் காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ நடந்து வந்துட்டு இருக்கோம் ஐயப்பா பார்க்குறதுக்கு. பாருங்க, பில்லுமட்டு பாதை வந்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, யானை வந்திருக்கு. யானை வந்து சாணம்லாம் கிடக்கு பாருங்க. ஆனால் அதிக பேர் நடக்கிறாங்க சாமிகள். பம்பன புலிப்பாதை எதானே ரோட்டில் இருக்கணும். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா சாணி நிறையா கிடக்கு. எல்லாம் யானையோட பாருங்கள். இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு, ஈரமாகவே இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ வந்து ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி வந்துகிட்ருக்கோம். இந்த செக் போஸ்ட் நிறையா இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க சாமி, யானை இந்த இடத்துல அதிகமாக வந்திருக்கு. ரொம்ப அதிகமாக நடக்கிறாங்க ஆளுங்க, சாமிகள். சாமி சரணம் பாருங்க, நானும் நிறைய வந்திருக்கு எல்லாருமே. யானை நிறையா வந்திருக்கு இந்த பக்கம். இப்போ தான் வந்துட்டு போயிருக்க மாட்டிருக்கு. நம்ம வந்துட்டுருக்கோம். சாமி, இந்த ஏத்தம் எப்படி சாமி இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளைங்க வரதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அது பேசிகிட்டே வர்றதுனால. சாமி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கலைக்குதா? சரி சாமி, வந்துட்டோம் வாங்க. இப்போ தான் ஒரு ஏத்தம் ஏறி நம்ம உச்சிக்கு வந்திருக்கோம், வந்துகிட்டே இருக்கோம். நிறைய அதிக பேர் வராங்க சாமி. பார்த்து 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 போம்மா. கால் பத்திரம் வந்துச்சு. வாங்க வாங்க, கிட்ட வந்துச்சு வாங்க. கொடி வந்துச்சு பாரு. கொடி வந்துடாலே உச்சி தான். உச்சிலலாம் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் ஒரு ஏத்தம் ஏறிக்கிறோம்.
இப்படி வாங்க சாமி, இப்படி வாங்க, இங்கே வாங்க சாமி, இப்படி வாங்க. போலீஸ்லாம் இருக்காங்க மேலே, அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ உச்சிக்கு வந்துட்டோம். எவ்வளவு சாமிகள் இருக்காங்க பாருங்க. எப்போ சேர்ந்துருக்கோம். சாமி மலை ஏறி வந்தவங்க எப்படி சாமி இருந்தது? முதல்ல பயணிக்கிறோம், ரொம்ப வேறு மலைச்சரிவில் தான் ஏறி வரோம், ரொம்ப கடினமாக இருக்குது, கஷ்டப்பட்டு வந்தால் பலன் கிடைக்கும். சாமி இப்போ ஏற்ற எப்படி சாமி இருந்தது? சூப்பராக இருந்ததா? பாய் சாமி. சாமி ஏற்றம் எப்படி இருந்தது? சாமி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாமி. சாமி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏற்றம்? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்ததா? ஓகே சாமி. இதுதான் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாரு. கீழே வை, அப்படி கீழே. சாமி ஏற்றம் எப்படி சாமி இருந்தது? ஏற்றம் ஒரு அரை மணி நேரம் ஏறி இருக்கோம். நம்ம ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஐயப்பா அருள் இருந்தால் கண்டிப்பாக ஏறி வரலாம். பில்லுமெட்டு பாதை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம் இல்லை, எல்லோரும் வரலாம். சாமியே சரணம் ஐயப்பா. ரொம்ப கஷ்டம் கிடையாது, எல்லோரும் வாங்க, ஐயப்பா அருளை பெறுங்க. சாமியே சரணம் ஐயப்பா. சாமி சாமி. வா வா வா. சாமி சாமி எல்லாம் பொறுமையா போங்க. அனிஷா
பாருங்க மக்களே, வந்து யானை எவ்வளவு யானை மேய்ஞ்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் யானை தாண்டா இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து எல்லாம் தீனி சாப்பிட்டு இருக்காங்க. அடுத்த போலீஸ் இருக்காங்க. அடுத்த செக் போஸ்ட் வரப்போகுது. இங்கே ஏதாவது ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி டவர் மாரியாவே இருக்கு. அங்கே ஆனால் போலீஸ் தான் இருக்காங்க. அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம. பாருங்க, பில்லுமட்டு பாதை வந்து ஒரு 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். அடுத்த செக் போஸ்ட் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த இவங்கெல்லாம் ஜீப்பு கிடக்கு பாருங்க. போய் பாரு, கவரிமலை போய் பாரு, எங்களுக்குள்ள நெய்ய பாரு, ஐயப்போ சாமியே, சபரிமலைக்கு காலுக்கு மெத்தை, ஐயப்போ சாமியே, பகவதியே, தேவியே, 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 தேவனே, சுந்தரியே, மறந்தா நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். அது வருது, ஒரு கட்டடம் வருது. ரேஞ்சர் இருக்காரு பாருங்க. போலீஸு டோட்டல் ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ சேஃப்டியாக ஆம்புலன்ஸ்லாம் கிடக்கு. பாருங்க, வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே கிடக்கு. போலீஸு வண்டி கிடக்கு, பெரிய வண்டி கிடக்கு. அது மாதிரி இல்லாமல் ஆம்புலன்ஸ்லாம் கிடக்கு. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குட்டு. சாமி சைடு கொடுங்க. இது செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட் நிப்பாட்டாங்க. வந்து நம்ம வந்து டோக்கன் எல்லாம் சாமி இப்படி வாங்க, டோக்கன் வந்து தானே போக முடியும். இப்போ என்னன்னாக்கா நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டில் வந்துட்டோம். இப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் வரணும். ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இப்போ என்னன்னாக்கா நம்ம வந்து குரூப் வந்து எல்லாம் ஒன்றா வந்து தான் போக முடியும். இப்போ தனியெல்லாம் போக முடியாது. இங்கே டோக்கனை செக் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டிங்களா? அங்கே சாமி எப்படி இருந்தது? எப்படி சாமி இருந்தது?
ஜாலியாக இருந்ததா? எனர்ஜி சூப்பராக இருக்கு சாமி. இப்போ தான் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கங்க. உங்களுக்கு எதாவது வேணா கேளுங்க, வாங்கி தரேன். ஓகே சாமி. ஓகே சாமி, நீ கேட்டதை செஞ்சு விட்டுறேன் சாமி. சரி சாமி. சாமி வருது. கொஞ்சம் குறோம். இல்லை எங்கள் சாமி பின்னாடி வரட்டு சாமி. மேலே போய் வெயிட் பண்ணுங்க சாமி. ஜிபி பின்னாடி வா. ஜிபி சார் டோக்கன் இல்லாமல் விட்றாங்களாம்மா? என்னன்றதை சொல்லி பார்ப்போம். ஆமாம் இங்கே வாமாம்மா. வருங்க. தெரியுமா? அவங்க ஃபோன் 26 நம்பர் 26. ஆமாம் இப்படியாம்மா டோக்கன் நம்பர் சொல்லிட்டு நான் போயிடலாம். இப்போ வந்து நம்ம டோக்கன் நம்பர் சொன்னால் விட்றோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ போகிறோம். என்ன பார்த்தீங்க? யானை பார்த்தீங்களா? சரி சார். நாங்கள் வேற சார் 260 260. இப்போ வந்து நம்ம டோக்கன் வேறு 260 சொன்னோன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒர்லினா சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ வீட்டுக்கு இந்த பக்கம் இப்படி வாங்க போக முடியும். 7 பேர் இருக்கும். இன்னும் 2 3 4 5 6 7 பேர் இருக்கும். வாமா. தான்டா சொல்றேன். மாக்கா நம்ம சார் 260 சார் 267% வந்திருக்கும். 260 டோட்டல் எத்தனை பேர்? 23 23ൽ 1 2 3 4 சாமி இல்லைங்க, சாப்பிட்டு போகலாமா? வேணாமா? இறக்கம் கடுமையாக இருக்கும். நம்ம இது பார்க்க கூடாது. 1 மணி நேரம் பின்ன நம்ம இறக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். எங்கே சாப்பிட்டு நம்ம போகிறது அது கப்பா கஞ்சி போடுவாங்க. அது சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது. இப்போ வந்து நம்ம வந்து அங்கே கஞ்சி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சாமி வந்து அங்கே வேணான்னு சொல்லிடுச்சு. அதனால் என்னென்னா நம்ம வந்து திரும்பி சாப்பிட்ட ஆரம்பிச்சிட்டோம். நடப்பயணம் கிளம்பிட்டோம். பாருங்க சாமி. நம்ம வந்து நடப்பயணம் ஆகிட்டோம். ஏன்னாக்கா அங்கே இறக்கம்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதெல்லாம் இல்லைனாக்கா நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போயிட்டே இருக்க வேண்டியதான்.
மலையில் அங்கே பெரிய மலை ஏறும்போது கடையில் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த உப்புல போட்டு ஊற வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். இருக்கிற வரைக்கும் வீடியோ தானே யூடியூப் தானா சாமி சார் ஓப்பன் பண்ணிக்க சாப்பிட்றோம் சரிம்மா. அடுத்தது அவனுக்கு தெரியுது நம்ம மாரி அடுத்து பாருங்க. பாலம் ஒன்று வருது இடையில. பாலத்தில் தண்ணியெல்லாம் கிடக்குது. எவ்வளோ சாமி வராங்க பாருங்க. சாமி ரொம்ப அதிகமாக நடக்கிறாங்க. புல்லு மட்டும் பார்த்துல பாலம் ஒன்று வந்துட்டு இருக்கு. பாலத்தை தாண்டுறோம். இருந்து போய் பையில ஏற்றுவோம். அப்போதான் படியில் ஏற்றுவாங்க. படியில் ஏற்றுவாங்க. 18 படி ஏற்றுமா யாருலையா இறக்கம் ரொம்ப கடுமையாக வந்துட்டு இருக்கு பாருங்க. சரியான இறக்கம். இறங்கு இறங்கிட்டு ஸ்லோவா ரொம்ப இறக்கமாக வருது. ஸ்லோவா வாங்க. இழுக்கு தான் பொறுமையாக தான் ஓடிடணும். பொறுமையாக வாங்க. ரொம்ப இறக்கமாக இருக்குது. அதான் வாங்க இப்படி வாங்க. பனி இறங்கி போகிறாங்களா பாருங்கள். எவ்வளோ இறக்கமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இது இறக்கமாக பனியை பாருங்கள். தெரியுதா? வாங்க கொஞ்சம் தூரம் பொறுமையாக வாங்க. இப்படி உள்ளார எப்படி அப்படி பொறுமையாக அப்படி வாங்க. பொறுமையாக இறக்கம் ரொம்ப கடிமை வந்துட்டுருக்கு. அதனால் சரணம் சொல்லிட்டு தான் போய் ஆகணும். இப்போ சரணம் சொல்லிட்டு வருவோம். சாமியே ஐயப்போ பகவானே பகவதியே தேவனே தேவியே சங்கரனே சங்கரியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு இடுமுடிக்கட்டு சபரிமலைக்கு முன்முடிக்கட்டு சபரிமலைக்கு முச்சிற தேங்காய் சாமிக்கு அவ்வளோ மலரும். இறக்கி விடப்பா. கடினம் அதை விட கடினம். அக்கம் பக்கம் அறமும் புறமும் சாமி திந்தக தோம் ஐயப்பா திந்தக தோம் வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே ராஜாதி ராஜனே. பாருங்க இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு. ரொம்ப ஈரமாக இருக்குது பாருங்க. நம்ம யானை இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு பாருங்க. இறக்கி விடப்பா. கடினம் அதை விட கடினம். அக்கம் பக்கம்
அக்கம் பக்கம் அறமும் புறமும் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே ராஜாதி ராஜனே ராஜகுமாரனே ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா கடினம் கடினம் அதை விட கடினம் சாமியே ஐயப்போ பவானே பகவதியே தேவனே தேவியே சங்கரனே பாருங்க எவ்வளோ இறக்கமாக வருது பார்த்தா இறங்கணும் சரியான காடு இப்படி பாருங்க பயங்கரமாக இருக்கு ஐயப்போ சாமியே பகவதியே தேவியே சங்கரியே சங்கரியே ஈஸ்வரியே ஈஸ்வரியே ஈஸ்வரனே ஈஸ்வரியே சபரிமலைக்கு 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 மல்லிக்கட்டு பாருங்க இப்போ ஒரு தாவரம் மாரி வருது. ஆனால் என்ன கஞ்சி தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி தண்ணி ஐயப்பா தண்ணி கொடுக்குறாங்க, கொஞ்சம் வாங்கிக்கோங்க. கொஞ்சோண்டு வாங்கி வைப்பா. மின்னிட்டு வாங்க வேணாம் சொல்லாதீங்க. வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க. ஐயப்பா தண்ணி கொடுங்க. சாமி கொடுங்க. ஐயப்பா கொடுங்க. சாமி நம்மளுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க, வாங்கி சாப்பிடு. இந்த சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது தண்ணி, வாய்ச்சி குடி. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். பஸ் தேங்க்ஸ் சாமியா. வாங்க இப்போ நம்ம தண்ணி கிசுவா பாப்பா நம்ம வந்து இப்போ தண்ணி சாப்பிட்டோம். பாருங்க சபரிமலை இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. சபரிமலை புள்ளியோட இருக்குது பாருங்க, பார்த்துங்க. ஆமாம் வாங்கப்பா, இன்னும் 3 கிலோமீட்டர் தான் நம்ம நடக்கணும். நம்ம வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சாச்சு. தண்ணி மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். தண்ணி கொடுத்தாங்க சாமிக்கு. ஒரு ஏற்ற மாரி வந்துக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஐயப்போ சாமியே 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 ஐயப்பா இந்த தோம் தோம் சாமி இந்த தோம் தோம் வீரமணி கண்டனே வீரமணி கண்டனும். எல்லாரும் ரொம்ப கடுமையாக இருக்குங்க, அதனால் வந்து கம்பு கட்டி வச்சுருக்காங்க. எப்படி வருது இல்லுமலையும் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. இறக்கதை பாருங்கள். ரொம்ப பயங்கரமாக தான் வருது. நம்ம பார்த்து சரி பண்ணி தான் போய் ஆகணும். கம்பை பிடிச்சிட்டு வாங்க. அங்கே பாருங்க, இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வரணும், இப்படி வாங்க. ரொம்ப கடுமையாக இருக்குது. இப்படி வந்து பா பிடிச்சி நம்பிங்கெல்லாம் ஒரு ஆள் தான் போக முடியும். அந்த மாரி இருக்கு வழி பாருங்கள்.
ஒரு இடத்துல அப்படி இறக்கம் அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இறக்கமாக இருக்கிறதுனால தான் என்னென்னா கம்பு கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் மக்களே இப்படி இருக்குது. வருவாமா இந்த பக்கம் ரொம்ப இறக்கமாக இருக்குது. இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். சரணம் சொல்லலான்னு இருக்கணும். எப்போ சாமியே பகவதியே பகவானே தேவியே தேவியே தேவனே கிரியே சங்கரியே. இதில் ஒரு மரம் வர குறுக்க கிடக்கு, பார்க்கலாம் அங்கே. வீடியோ மறக்காமல் பாருங்கள். மரம் இதுக்காக இருக்குது. அதில் நம்ம ஓரமாக போகணும். இந்த பக்கம் இறக்க இருக்குது, சாதம் போகணும். வாங்க. எல்லாம் மரம் சாஞ்சி தான் கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். கீழே இருந்தாண்டே இறக்கம். ஒத்தடி பாதையாக தான் வந்துட்டுருக்காங்க இது வரைக்கும். சொல்லுவாங்க முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. சாமி சைடு கொடுங்க, லேச சைடு. ஏக்கர் நடக்கிறது இவ்வளோ தானே வேணும். சொன்னீங்கப்பா. பெரிய செம்மன் வந்துட்டுருக்கு. அதையும் நம்ம பார்க்குறோம். பாருங்க, காலில் சாக்ஸ் போட்டு வந்துடுறாங்க முடியாமல். இந்த அளவுக்கு கல்லும் பாறையும் இருக்கிறதுனால அந்த நடக்குது. வாங்க ஏறிப்போம். இப்படி வரக்கூடாது சாமி, இப்படி வரக்கூடாதா? பார்த்து ஏறு. ரொம்ப பயங்கரமாக வருது. இப்படி தான் போகணும். ரொம்ப கஷ்டம் அப்படியே வருது. நடக்க தான் வழி இருக்குது. ரொம்ப கொடூரமாக வருது. பாருங்க, பாருங்க எவ்வளவு இறக்கமாக இருக்குது பாருங்க. சரியான இறக்கம். பில்லுமட்டு பாதை. நிறைய பேர் சொன்னாங்க நமக்கு முன்னெல்லாம் புல்லுக்கு அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ மலையில் தான் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த அட்டை பூச்செல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இல்லை சாமி. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக இறக்கம் ஆனால் கடுமையாக இருக்குது. பாருங்க மக்களே.
எல்லாம் எப்படி ஸ்டெப்பு போட்டு வராங்க இப்போ லேசாக பாருங்க. லேசாக ஒரு ஜானுக்கு ஒரு இது விட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி தெரியுது பாருங்க ரைட்டில். இங்கே பாருங்க எப்படி வந்து வராங்க, முடியாமல் வராங்க பாருங்க. எல்லாருக்குமே அப்படி தான், அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. லேசாக ஜானு ஸ்டெப்பு போட்டு அப்படியே வராங்க பாருங்க. ஏன்னா நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வந்துட்டோம் சாமி, இப்போ தான் வந்து இங்கே சேர்ந்தோம். ஆனால் வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டோக்கன் செக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து செக் பண்ணிட்டு அடுத்தது நம்ம சன்னிதானம் தான். சன்னிதானம் உள்ள போயிட வேண்டியதாக இதோட செக் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது நம்மளும் போயிடுவோம். டோக்கன் செக் பண்ணிட்டுருக்காங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளவு கூட்டம் பாருங்க. புல்மொட்டு வழியாகவே எவ்வளவு கூட்டம் பாருங்கள். எல்லாம் புல்மொட்டு வழியை அந்த சாமிகள் பாருங்கள் எவ்வளவு கூட்டமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கூட்டம் பாருங்க. பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. எல்லாம் புல்மொட்டு வந்து பாதை சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம சாமியெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் பாய் காட்டுறாங்க பாருங்க. சாமி பாருங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். சாமியும் பார்த்தாச்சு. மணி